ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுடைய ஃபெட்டு எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட முடிவு வெளியே வந்திருக்கு. இது தொடர்ந்து 5வது முறையாக வட்டி விகிதம் மாறாமல் இருப்பதை காட்டுகிறது. வாக்கெடுப்பு வந்து இது ஒரு பிரிவினை, அதாவது 1% வட்டி புள்ளியில் வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும் என்று 3 பேர் விரும்பினர். எஃப்ஓஎம்சி மீட்டிங் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. 2016 செப்டம்பருக்கு பிறகு ஒரே திசையில் 3 பேர் எதிர்மறை வாக்களித்தது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. 2016க்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கா பைசா கா சதவீத புள்ளி வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும் என்று 3 பேர் ஓட்டு அளிச்சிருக்காங்க. மொத்தம் 9 பேர் உள்ள குழுல. வட்டி விகிதத்தை மாற்றாமல் வைத்திருப்பது இது ஒரு ஆரம்பம்தான், முடிவு அல்ல என்று சிஎன்பிசியில ஃபெட் தலைவர் கெவின் பாக்ஸ் குறிப்பிட்டார். பணவீக்கமானது 2% இலக்கை விட அதிகமாக உள்ளது. மத்திய கிழக்கு பிரச்சனையால் எரிசக்தி விலைகள் உயர்ந்திருப்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல ஆளுநர் கிறிஸ்டோபர் வாலர் பணவீக்கம் குறித்து கவலை தெரிவித்துள்ளாரு. மேலும் முன்னேற்றம் இல்லை எனில் அதிக வட்டி விகிதங்கள் தேவைப்படலாம் என்றார். இருப்பினும் இந்த முறை அவர் மாற்றமின்மைக்கு ஆதரவாகவே வாக்களித்து உள்ளார். இதனால டவுன் ஜோன்ஸ் 1153 புள்ளிகள் சரிந்து மற்றும் 30 ஆண்டு அரசு பாண்டுல மகசூல் 2007க்கு பிறகு உச்ச நிலையை எட்டியுள்ளது. பெட்டு போதுமான வேகத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என முதலீட்டாளர்கள் கவலைப்பட்டுள்ளனர். அடுத்த கூட்டம் செப்டம்பர் 2026 நடக்குது. வாக்ஸ் தலைமையில் பெட் எஃப்எம்சி கூட்டமானது முன்கூட்டியே எதிர்கால வழிகாட்டுதல் ஃபார்வர்டு கைடன்ஸ் தருவதை குறைத்தது. குறுகிய அறிக்கையிலே வெளியிடும் நடைமுறையை பின்பற்றி வருகிறார் புதிய சேர்மன். உலக சந்தைகள் எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் நம்ம இந்திய மார்க்கெட்டு தொடர்ச்சியா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை உயர்வது, அமெரிக்க சந்தை சரிவதும் இந்திய சந்தைக்கு நெகட்டிவ் செய்திகள். இரு செய்திகளுமே நெகட்டிவ் தான். எண்ணெய் விலை உயர்வதும் அமெரிக்க சந்தை சரிவதும் அதை இன்னைக்கு மார்க்கெட்ல பிரதிபலிச்சிருக்கோம். பெரும்பாலும் நிப்டி மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனால் பல ஸ்டாக்ஸ்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதை நீங்க மார்க்கெட்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நெகட்டிவ் செய்தியா இருக்கணும். இருப்பினும் நம்ம இந்திய சந்தை எதிர்கால நகரை குறிக்கும் கிஃப்ட் நிப்டியானது தொடர்ந்து பாசிட்டிவாக இருப்பதற்கு 2 முக்கிய காரணம் பார்க்கப்படுகிறது. அதாவது சிறப்பான குவார்டர் இயரின் நல்ல முடிவுகள், நிறுவனங்களின் முதல் காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கொண்டிருக்கின்றன. அது ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக சந்தை பெரிய அளவில் உயராததால் நிறுவனங்களின் பங்கு மதிப்பீடுகளும் முதலீடு செய்வதற்கு மிகவும் பல பங்குகள் நல்ல வேல்யூவேஷன்ல உள்ளன. இதனால ஆசிய சந்தையில இருந்து இந்தியாவிற்கு மாறும் எஃப்ஐ இன்ஃப்ளோ தென்கொரியா, சீனா, தைவான் மற்றும் ஜப்பான் போன்ற பிற ஆசிய சந்தைகளில் கடந்த சில மாதங்களாக சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதனால் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐ அங்கிருந்து நிதியை எடுத்து இந்தியாவில் ஐடி மற்றும் முன்னணி துறைகளில் அதிக அளவு முதலீடு செய்து வருகின்றனர். இதே போல நம்ம மத்திய அமைச்சர் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பீஸ் நம்மளுடைய மத்திய அமைச்சர் சொல்லியிருக்க, அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பு நன்மை மட்டும் இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கும் சாதகமான மற்றும் இரு தரப்பினருக்கும் சமமான நன்மைகளை தரும் பில்லட்டரல் அட்வான்டேஜ் அம்சங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என அவர் தெரிவித்துள்ளார். நாளைக்கு இந்திய சந்தை எப்படி தொடங்கும் அப்படின்னா, கிப்டி நிப்டியுடைய நகர்வை நோக்கி பார்த்து நம்ம இந்திய சந்தையானது ஓப்பன் ஆகும். கிப்டி நிப்டியானது 24,290 என்ற நிலைக்கு மேலே
நாளைக்கு காலைல 8:30 மணிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய பங்கு சந்தையும் பாசிட்டிவாக இல்லை கேப் அப்லையோ தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு இடையில நைட் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சொல்ல முடியாது. அதனால காலைல 8:30 மணிக்கு மேல கிரிப்டோ நிப்டியை பாருங்க. கிரிப்டோ நிப்டியானது 24,290க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு பாசிட்டிவாகவோ இல்லை கேப் அப்லையோ தோன்றும். நிப்டியோடைய நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலு 24,335. சந்தை மேல இதுக்கு மேல ஏக தொடங்கினாலும் அவசரப்பட்டு வர்த்தகம் செய்ய வேண்டாம். 24,360க்கு மேல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா உடைச்சு நின்றால் மட்டுமே ஏற்றத்தை எதிர்பாருங்க. அப்சைடு வந்து 24,380, 24,410, 24,445 இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படியே போக வாய்ப்புகள் இருக்கின்றன. சப்போர்ட் 24,135க்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா பெரும்பாலும் 24,120 கிட்ட வரும்போது அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு உள்ளது. சப்போஸ் 24,135ல இருந்து 120க்குள்ள அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சந்தை வந்து வேகமாக பலவீனம் அடையும். அப்புறம் 24,080, 24,060, 24,025 பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கின்றன. பேங்க் நிப்டியுடைய ரெசிஸ்டன்ஸ் 57,240, 57,210ல இருந்து 57,240 முடிய ஒரு ஜோன் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா போகும். இல்லை அப்படின்னா பேங்க் நிப்டி ஆனது கீழே வர வாய்ப்பு இருக்கு. அப்சைடு டார்கெட் 57,320, 57,400, 57,495. கீழே சப்போர்ட் 56,680. பேங்க் நிப்டி இதுக்கு மேல இருக்கும் வரை எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது 56,680க்கு மேல ஒருவேளை 56,660க்கு கீழே அந்த 60ல இருந்து 80 20 பாயிண்ட் ஜோனு 60க்கு கீழே சென்றுச்சு அப்படின்னா சந்தையின் ட்ரெண்ட் ஆனது பேங்க் நிப்டி ஆனது நெகட்டிவாக மாறிவிடும். கீழே சப்போர்ட் 56,590, 56,500, 56,395. சென்செக்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 77,960. அங்கிருந்து கீழே திரும்ப வாய்ப்பு உள்ளது 77,960ல இருந்து. அதே நேரத்துல இந்த 77,960 2-3 முறை டச் பண்ணி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சென்செக்ஸ் நல்ல ஏற்றமுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 78,070, 78,175, 78,780 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே வந்து 77,335 நிலைக்கு கீழே இருக்கும் வரை ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பேரிஷ் பயம் தேவையில்லை. எப்ப 77,335 நிலைக்கு மேலே இருக்கும் வரை 77,335 என்ற ஆதரவு நிலையை உடைச்சிச்சு அப்படின்னா சந்தை இறக்கத்தை சந்திக்கும். 77,215, 77,110, 76,955. ஓகேங்களா? இந்த லெவல் முடிய வர நிப்டி 56 சென்செக்ஸ் உடைய நம்ம இது சொல்லியிருக்கோம். அதனால நீங்க பார்த்துக்கோங்க. தகவல்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க கல்வி நோக்கத்திற்காக எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. எந்த ஒரு நிதி முதலீட்டு பரிந்துரையும் நம்ம வந்து வழங்குவது கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிரெட் மீட்டை பத்தி பார்த்தாச்சு. அப்புறம் ஐஆர்எஃப்சி வந்து ரயில்வே பினான்ஸ் கம்பெனி கோட்டகம் முடிவு எடுத்தால் வருவாய் வந்து நடப்பு காலாண்டுல ஐஆர்எஃப்சி நிறுவனத்தின் மொத்த வருவாய் 8,261 கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டில் இதே காலாண்டுல 6,915 கோடியாக இருந்தது. இப்ப வந்து அதை விட கூடுதலாக கிடைச்சிருக்கு. காலாண்டு வருவாயான 7,336 கோடியை விடவும் மிகவும் அதிகமாக இருக்கு. இயரான இயரிலும் காலாண்டு கோட்டரையும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது வரலாற்றிலே ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது.
நெட் ப்ராஃபிட் வருவாய். நெட் ப்ராஃபிட் ஆனது நிறுவனத்தின் நிகர லாபம் 1927 கோடியாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் 1746 கோடியாக இருந்தது. முந்தைய காலாண்டில் 1684 கோடியாக இருந்தது. அப்ப இயரான இயர், கோட்டரான கோட்டர் நல்ல லாபம். அப்புறம் பணவீக்கம் மற்றும் பிற காரணங்களால் இயக்க லாப வரம்பு 25%, 22% குறைந்தாலும் பிற வருவாய் அதர் இன்கம் உயர்ந்ததால் நிகர லாபம் அதிகரித்து உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கலா ஐஆர்எஃப்சி அதன் அதிக விலையில இருந்து 230 இருந்து 65% சரிவடைந்து வர்த்தகமாகி வருகிறது. இந்த பங்கிற்கு 85 இருந்து 86 என்பது வலுவான சப்போர்ட். இத நிலச்சி மேல 100 என்பது டார்கெட்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ரயில்டெல் கார்பரேஷன் நிறுவனத்தின் மொத்த வருவாய் குவார்டர் 1ல இருந்து குவார்டர் 1ல 758 கோடியில இருந்து உயர்ந்து இந்த குவார்டர்ல 999 கோடியாக நல்ல வளர்ச்சியை கொண்டு உள்ளது. போன ஆண்டை விட இந்த ஆண்டிலும் நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கு டோட்டல் இன்கம். செலவினங்கள் 672 கோடியில இருந்து 813 கோடியாக கணிசமாக உயர்ந்தது காரணமாக நிறுவனத்தின் நிகர லாபம் சற்று சரிந்து உள்ளது. கடந்த ஆண்டு குவார்டர் 1ல 66.10 கோடியாக இருந்த நிகர லாபம் இந்த ஆண்டு குவார்டர் 1ல் 65.78 கோடியாக சுமார் 1% அளவுக்கு சற்று குறைந்து உள்ளது. இதனால் ஒரு பங்கின் இபிஎஸ் ₹2.6 பைசாயில இருந்து 2.5 பைசாவாக லேசாக இபிஎஸ் ஆனது சற்று குறைந்து உள்ளது. பெட்ரோல் ரிசர்வ் வங்கி மாற்றமில்லாம மற்றும் மத்திய கிழக்கு போர் பதட்டத்துல கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து இருந்தாலும் இந்திய சந்தையில அந்நிய முதலீடுகள் சற்று வலுவாக உள்ளது. அதனால கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. ரயில்வே பங்குகள் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ரயில்டெல்லுமே நல்ல வளர்ச்சி, நல்ல வருவாய் தான் கொடுத்துருக்கு. செலவுகள் அதிகரித்துதான் லாபத்துல கொஞ்சம் மைனஸ் ஆகி இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் செய்திகள். இப்ப டெக்னிக்கலா பார்க்கும்போது நிப்டி 50 ஆனது நாளைக்குள்ள லெவலை பார்த்துட்டோம். பொதுவான லெவல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த மந்த்துடைய கடைசி ஒர்க்கிங் டே. மார்க்கெட் ஆனது இந்த ஜோன் எடுத்துக்கணும். 24,500, 24,610 இந்த டார்க், இந்த ஆரஞ்சு கலர் கோடு போட்டிருக்கேன். இந்த கோட்டுக்கு மேல பிரேக் பண்ணா மட்டுமே மைல்டு புலிஷா, அதாவது ஓவரால் மார்க்கெட்டு மைல்டு புலிஷா மாறும். இப்போதைக்கு ஓவரால் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் தான். சரிங்களா? டவுன் ட்ரெண்ட் தான். இன்னும் கூட இந்த ஸ்விங்க கையை கூட கட் பண்ணலாம். இந்த ஸ்விங் கையை கூட கட் பண்ணல. மேல இருந்து பாத்தீங்கன்னா டவுன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால 24,500 இருந்து 610 முடிய ஒரு ஜோனு. அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் 200 மூவிங் ஆவரேஜ் இருக்கு. 24,780 இருந்து 800 முடியா இருக்கு. அதை அதுக்கப்புறம் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு நல்லா இருக்கும். பார்ப்போம். 24,600க்கு மேல போச்சுன்னா மைல்டு புலிஸ், அதாவது ப்ரீவியஸ் உடைய ஸ்விங் கையை கட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த கையை கட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறல. மார்க்கெட்டு ஓவரால் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 25,200க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கா வீக்லி கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே ஓவராலா மார்க்கெட் ஆனது பாசிட்டிவ் ஆகும். அது முடிய மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த கெட் அண்ட் ஷோல்டர் ஆனது சாரி டபுள் டாப் ஆனது வேல்யூ தான், வேலிடு தான். 1, 2 அது முடிய வேலிடு தான். எப்ப 25,200க்கு மேல ஒரு க்ளோஸ் கொடுக்குதோ, இதுக்கு மேல க்ளோஸ் கொடுக்குதோ, அப்ப இது இன்வேலிடா மாறும். அது முடிய வேலிடு தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு டபுள் டாப் வருவது மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டியது.
அதனால மேல போயிரு நினைக்காதீங்க. வீக்கிலிலுமே ஒரு ஸ்ட்ரெச்சாக மாறல. ஒரு ஸ்ட்ரெச் இந்த பாருங்க, வீக்கிலிலுமே இந்த கையை கூட கட் பண்ணல இன்னும். இந்த கையை கட் பண்ணல. இந்த லோல இருந்து மேல போயிருக்கு. இந்த க்ளோஸ் பாயிண்ட் கிட்ட இருந்து மேல போயிருக்கு. இது எதுவும் கட் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. வீக்கிலியில் 15/2/2024 15/7/2024 இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு அளவுக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை ஒரு அளவுக்கு க்ளோஸ் பாயிண்டா பிரேக் பண்ணுச்சுன்னா மைல்டு புலிஷா மாறும். இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து மாறும். அப்போ நல்லா டே டைம் ஃப்ரேம்ல மூவிங் ஆவரேஜ் ஒரு அலைன்மெண்ட் வந்துருச்சு. இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கிறது. ஓகே, அதனால வந்து மார்க்கெட் புலிஸ் அப்படி எப்படின்னு சொன்னோடனே நீங்க நம்பிக்கிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு முதலீடு பண்ணாதீங்க. டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் மாறணும். டே டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மாறினா தான் நல்லா இருக்கும். அதனால பார்த்துங்க, லைன் சார்ட்ல வச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க. இல்லை, கட் பண்ணி முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து இன்னமும் புலிஷ் ஆகல. அதனால வந்து அவசரப்பட்டு எந்த இது வாங்கி பண்ணிக்கிறாங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்க வளத்துடன்.